என்ன? இன்டர்வியூக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, மேம் கூப்பிடுவாங்க. ஏய் தம்பி இல்லைங்க, எங்கே போகிறீங்க? அனுன்றவங்கள பார்க்கணும். அனுவா? ஆமாம், அனுதான். அனு மேம். ஓ சரி, இப்போ உங்கள் அனு மேம் மீட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறது? போய் லைனில் உட்காரு, அவங்களே கூப்பிடுவாங்க. இன்ட்ரிக்கு வந்துட்டு ஏதாவது தப்பாரு. இவன் என்ன நெளிகிறான்? ஆட்டா காட்டேரி குரங்க. ஏய் இன்னும் நசிக்கிட்டாடா. ப்ரோ என்னடா உன் பிரச்சனை? ப்ரோ இந்த ஃபைலை மட்டும் வச்சுக்கிங்களா? அர்ஜென்ட்டாக ஆகி வருது, போயிட்டு வந்துடுறேன். குடு போ, வராத. என்னத்தை தின்னானோ தனாத்தனா இருக்கு. இந்த வீக்கெண்ட்குள்ள சாப்லர் ஆப்பை லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ டே அண்ட் நைட் இருந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஓகேவா? ஓகே மேம். இன்னும் 2 டேஸ்ல சாப்லர் ஆப்போட சாம்பிள் ஃபைலை என்கிட்ட சப்மிட் பண்ணிக்கணும். ஓகே? ஓகே மேம், பண்ணிடலாம். தினேஷ், அப்புறம் வெளியில ஒருத்தர் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவரை வர சொல்லுங்க. ஓகே மேம். ஜி உங்களை கூப்பிட்றாங்க. இவ வந்துட்டேன். மே கம் இன்? இன்டர்வியூக்கு வரும்போது எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு வரணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? என்னது இன்டர்வியூவா? அட்லீஸ்ட் ஷேவ் ஆச்சும் பண்ணிருக்கலாம். சரி மேடம். கம் அண்ட் சிட். இவரு வேற. டிசைனிங்ல என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? உங்க போர்ட்ஃபோலியோ அட்டாச் பண்ணிருக்கீங்களா? எப்பா சாமி, கால் கட் பண்ணா வேலையா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா நொய்னு கால் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏமா கோவப்படுற? சரி, கோவப்படல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. யாரை கேட்டு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? மாப்பிள்ளை சினிமால பெரிய டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். அந்த நான் என்ன புடுங்குனா எனக்கு என்ன? இப்போதைக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு உன் ஆஃபீஸ் லொகேஷனை அந்த பையனுக்கு அனுப்பியிருக்கேன். எப்போனாலும் அவனை வந்து பார்க்கலாம், பார்த்து நல்லபடியா பேசு. ஓ எப்ப வேணா வருவானா? வரட்டும், அந்த நாய் செருப்பாலே அடிச்சு துரத்துறேன். சும்மா கன்ல இருக்கா போல. என்னங்க? என்ன? நான் உனக்கு கேட்டால் கோவப்பட மாட்டீங்களே? நீங்கள் இன்னும் அந்த பையனை பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை. அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, உங்களுக்கு சரியா வருவானா மாட்டானா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமா. அப்படி இருக்கையில் ஏன் அந்த பையன் மேலே இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறுப்பு? ஏன் அந்த பையனை பார்க்காமலே பிடிக்கலன்றீங்க? ஏன்னா எனக்கு இந்த காதல் கல்யாணம் எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாம் போய். யார் சொன்னா? யார் சொல்லணும்? என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என் கண்ணு முன்னாடி. என்ன நடந்துச்சு? அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். டெய்லியும் எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு ஒரு நாள் சண்டை பெருசாகிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. உடனே போய் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா டிவோர்ஸ் கேட்டப்போ நீ ஏன்பா கொடுத்தேன்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், நம்ம கூட இருக்க கஷ்டப்படுறவங்கள நம்ம கூட தான் இருந்தாகணும்னு கட்டாயப்படுத்துறதும் ஒரு வகை வன்முறை தானே.
அப்படின்னு ஒரே பதிலில் அவர் அதை கடந்து வந்துட்டாரு. இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் கடந்து வந்த மாதிரி என்னால் அதை கடந்து வர முடியல. ஏன்னா அவர் கடந்து வந்தது எங்கள் அம்மாவை மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க காதல், அன்பு, பாசம் எல்லாத்தையும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த காதல், கல்யாணம் எல்லாமே பொய்ன்னு. அட என்னங்க, நீங்களே உங்கள் அப்பாவை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. புரியலை. ம் ம் இதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரும் உங்கள் அப்பா மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் முடிச்ச 3 வருஷத்துலேயே அவங்க ஒய்ஃப் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவரும் வேற ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அந்த லவ்லேருந்து மூவ் ஆனிட்டாரு. ஸோ அவரோட லவ் அந்த இடத்துல பொய்யாயிருச்சு. ஆனால் உங்கள் அப்பாவோட லவ் அப்படியா? டிவோர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு 10 வயசுனா, இப்போ தோராயமாக உங்களுக்கு 25 வயசுன்னு கணக்கு போட்டாலே 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்தில் உங்கள் அப்பா நினச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா மேலே வச்சிருந்த லவ்க்கு இப்போவும் உண்மையாக இருக்காரு. நீங்கள் லவ் பண்ணுறவங்க தான் பொய்யா இருக்கலாம், ஆனால் லவ் எப்போவும் பொய்யாகாது. அனுமா, சொல்லுப்பா. உனக்கு பையனோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேம்மா, பாரேன். ம் சரிப்பா. என்னம்மா ஃபோட்டோ பார்த்தியா? உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே.